அஹ்மத் சிர்ஹின் ஆகிய என்னைப் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்கள். நான் பிறந்தது சிர்ஹின் என்ற நகரத்தில். என் தந்தை ஷேக் அப்துல் அஹத் ஒரு மத அறிஞர். சிறுவயதிலிருந்தே குரான் மற்றும் ஹதீஸ்கள் என் வாழ்க்கையின் ஒலியாக இருந்தன. ஆனால் புத்தகங்கள் மட்டும் என்னை திருப்திப்படுத்தவில்லை. என் உள்ளம் ஏதோ ஒரு உயர்ந்த ஞானத்தைத் தேடி அலைந்தது. சியால்கோட், லாகூர் இவ்விடங்களில் நான் படித்தேன். ஃபிக்ஹ், தஃப்சீர், தர்கா இவை எல்லாம் கற்றேன். ஆனால் இதெல்லாம் ஒரு தொடக்கம்தான். உண்மையான பயணம் ஆரம்பித்தது குவாஜா பாகி பில்லாகை சந்தித்த பிறகுதான். அவர்தான் என்னை உண்மையான ஆன்மீகப் பாதையில் நடக்க வைத்தார். அவர் காட்டிய வழியே இன்றும் நான் நடக்கிறேன். அந்தக் காலத்தில் முகலாய சாம்ராஜ்யத்தில் அக்பர் பாதுஷா ஆட்சி செய்தார். அவர் தீன் இலாஹி என்ற புதிய மதக் கோட்பாட்டைக் கொண்டு வந்தார். பலர் அதைப் பின்பற்றினர். ஆனால் நான் மட்டும் வாய்மூடி இருக்க முடியவில்லை. நான் சொன்னேன், இஸ்லாம் என்பது தூய்மையானது. அதைக் கலப்படம் செய்ய முடியாது. என் வார்த்தைகள் பலருக்கு கடுமையாக இருந்தன. சிலர் என்னை வெறுத்தனர். சிலர் பின்தொடர்ந்தனர். ஆனால் நான் பயந்ததில்லை. ஏனென்றால் உண்மை எப்போதும் கடினமான பாதையில்தான் நடக்க வேண்டும். நான் எழுதிய கடிதங்கள், மக்துபாத், அவற்றில் என் இதயத்தை ஊற்றினேன். நான் சொன்னது எல்லாம் ஒன்றுதான், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். நபி வழியை விட்டு விலகாதீர்கள். உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள். ஜஹாங்கீர் பாதுஷாவின் காலத்தில் என்னை சிறையில் அடைத்தார்கள். குவாலியார் கோட்டையின் இருட்டறையில் என்னை தள்ளினார்கள். ஆனால் அந்த இருளும் என் விளக்கை அணைக்க முடியவில்லை. நான் தொடர்ந்து போதித்தேன். அங்கே கூட தர்வீஷ்கள் என்னைத் தேடி வந்தார்கள். பின்னர் ஜஹாங்கீர் ஒரு கனவு கண்டு என்னை விடுவித்தார். ஆனால் நான் சொன்னேன், உண்மையான சுதந்திரம் இறைவனுடன் இருக்கும்போது சிறை என்ன செய்யும்? என் வாழ்க்கையின் கடைசி நாட்கள் வரை நான் அதே செய்தியை சொன்னேன். என் மகன் முஹம்மது மசூம் என் பணியைத் தொடர்ந்தான். இன்றும் நான் வாழ்ந்ததன் அர்த்தம் என்னவென்றால், உண்மையான இஸ்லாம் என்பது வெளி ஆடம்பரம் அல்ல, உள்ளத்தின் தூய்மை. இது பெரிய வீராவேசமான வாழ்க்கை இல்லை. ஆனால் இறைவனின் பாதையில் ஒரு சாதாரண மனிதன் நடந்த ஒரு வழி. உங்களுக்கும் அந்த வழியில் நடக்க முடியும். வார்த்தைகள் மட்டும் போதாது. இதயத்தில் நம்பிக்கை வேண்டும்.